sweethearts. Welcome to Kim Jaka and Janvi. I am your Q. Sweethearts, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து ஒரு ஆல்ரெடி போட்ட ஒரு ஸ்டோரியோட இன்னொரு வேர்ஷன்னு வச்சுக்கலாமே. உங்கள் எல்லாத்துக்கும் குக்கி ரெடியா, மாப்பிள்ளை ரெடி, குக்கி ரெடியான்னு சொல்லி நம்ம சேனல்லே வந்து ஒரு ஒன் ஷாட் இருக்கும். ஸோ அதை வந்து டீ வந்து ஜேகேவை பார்க்க போகிற மாதிரி, மேரேஜுக்காக பார்க்க போகிற மாதிரி நம்ம வச்சுருப்போம். ஸோ இப்போ டீ குக்குக்கு மேரேஜ். ஸோ வாங்க ஹஹா டீ குக் கல்யாணத்துக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்மளும் டீ குக் மேரேஜை பார்த்து கொஞ்சம் நிறைய சந்தோஷோட வர அவங்க கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வித் பியோர் லவ் அவங்களுக்கு அப்படியே வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு நம்மளும் பார்த்து என்ஜாய் பண்ண போகலாமா? டேய், எல்லா பொருளும் எடுத்து வச்சிட்டிங்களடா. நாளைக்கு பந்தங்கால் வைக்கிறதுக்கு எல்லாமே இது பண்ணணும். ஆமாம், எல்லாமே எடுத்து வச்சாச்சு, எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நாளைக்கு காலையில் பந்தங்கால் வச்சிடலாம். அதுவும் லேட்டாக தானே வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நம்ம பார்த்து செஞ்சுக்கலாம். சரி. அப்போது வேலைக்கு லீவ்லாம் போட்டாச்சுல்ல? போட்டாச்சுமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. அவன் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் லீவ் போட்டிருக்கேன்னு தான் சொன்னான். ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. சரி. எங்கே இந்த ஜிம்மன் ஓபி இவங்கெல்லாம் எல்லோரும் ஓபியெல்லாம் வந்துட்டாம்மா, எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. சரி. இப்போ எங்கே அவங்கெல்லாம் தோப்பில் ஏதோ பண்ணிகிட்ருக்காங்கம்மா. கல்யாணத்தை வச்சுட்டு இவங்க என்ன தான் அட்டகாசம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ என்னமோ இப்போது பார்த்து பத்திரமா இருந்தால் சரி. சரிம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, என்ன சின்ன பசங்களா என்ன, எல்லாம் பெரிய பசங்களாயிட்டாங்களாம்மா. விடுமா பார்த்துக்கலாம். என்னமோ சொல்கிறீங்க. சரி, பார்ப்போம். சரி வாங்க, நம்ம போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அப்போ தான் இது பண்ண முடியும். ஆமாம், என்னம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம் போல. ஜெயோப்பு வாங்கி கட்டிக்காத. என்னடா புதுசாக மாமான்னு சொல்லி வெறுப்பேற்றிட்டு இருக்க? எப்பயுமே வா போ அப்படின்னு தானே பேசுவேன். இப்போ நான் புதுசாக மாமான்ற என்னன்ற என் மரியாதைலாம் தர்ற. என்னடா பின்ன என்ன பழைய மாதிரி இருக்க முடியுமா என்ன? சாருக்கு தான் கல்யாணம் ஆகி அவங்க ஹஸ்பண்டுன்னு ஒருத்தவங்க வர போகிறாங்க. அவங்க முன்னாடி வந்து நான் எப்படி கூப்பிட முடியும்? டே 1000 தான் அவங்க வந்து கல்யாணம் ஆகி என் கூட வந்தாலும் நீ எனக்கு என்னோட அத்தை பையன்தான். ஸோ அதிலலாம் எந்த சேஞ்சஸும் இல்லை. நீ எப்படி என்கிட்ட இருப்பியோ அப்படியே இரு. சும்மா இந்த மாறுறதெல்லாம் பண்ணேன்னு மூக்க திருப்பிடுவேன். ஏன்னா நீ மூக்க திருப்புற வரையும் என் கை என்ன பிள்ளையங்கா பிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன் அங்கே. ஆமாண்டா, உனக்கு பிள்ளையங்கா பிரிக்குதா இல்லை நீ என்வோ வச்சு சொரிஞ்சிட்ருக்கேன் நானும் பார்க்குறேன். இங்கே பாரு, என்னைய மட்டும் பேசு, தேவையில்லாமல் என் புருஷனை இழுக்கக்கூடாது. ஆமாண்டா, உன் புருஷனை அப்படியே நான் இழுத்துட்டு வந்துட்டானோ. எப்படி என்வோ இவனெல்லாம் வச்சு மேய்க்கிற நீ? அதை ஏன் கேட்குறட்டே? என்ன அண்ணன் தம்பி சேர்ந்து என்னைய ஓட்டுட்ருக்கீங்களா? பிச்சிருவான் பார்த்துக்கோ. நெத்துங்க. ஸோ சேட். இது ஒரு ஆல்ரெடி கல்யாணம் ஆன ஒரு கேஸ், இப்போ கல்யாணம் ஆக போகிற கேஸ். எல்லோரும் இடையில பூந்துட்டு ஒரு பேச்சுலர் பசங்களை வந்து இவ்வளோ டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஜிமினு, உன் கதை என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? என்னமோ ஜேகேவோட அண்ணன் அவனைய ப்ரப்போஸ் பண்ணதான் கேள்விப்பட்டேன். அண்ணா செல்லமே, என் பட்டுவே, என் புஜுவே, தயவு செஞ்சு அதை பற்றி பேசிடாத. அந்த மனுஷன் அப்பப்போ டெக்ஸ்ட் பண்ணுறாரு, அப்பப்போ கால் பண்ணுறாரு. நானும் சரி அயாங்கோட அண்ணனாச்சேன்னு இது பண்ணா. அவர் ப்ரப்போஸ் பண்ணுறாரா? எடுக்கும் போதெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிட்டு தாண்டா வைக்கிறாரு. எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல. தெரியாமல் நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அண்ணனே, தயவு செஞ்சு அமைதியாக இருந்துட்டு வீட்டில் தெரிஞ்சால்
பிரச்சனையாகும். ஆஹா, பிரச்சனை ஆகுமா? பார்க்கலாமா? வேணா எழுதி தரேன் ஜிமினு. இவங்க தான் உனக்கு ஹஸ்பண்டாக வரப்போகிறாங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். சரி, நாளைக்கு முதல்ல உங்கள் கல்யாணத்துக்கான வேலையை பார்ப்போம். அப்புறம் எனக்கு யார் வந்து வாய்க்கிறான்னு பார்ப்போம். ஆல் ஓல்ட் மேரேஜ் கப்புள்ஸ் கமான் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் எல்லாரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாரு. மாப்பிட்டே தான், அண்ணா ஜெமினு சும்மா சொல்லக்கூடாதுரா, எப்படிரா அந்த மனுஷன் நீ கவுத்த? நான் எங்கே கவுத்தேன்? அந்த மனுஷன்தான் என் முன்னாடி சுற்றிட்டு இருக்காரு, நான் கோக்கல. ஆமாம்மா, வெளியில் பற்றி சொல்லிச்சு நீ கோக்கலன்னு. ஆமாம்மா, நான் அப்படியே நீ மட்டும் ஐயாங்கிட்ட கவுந்து கிடக்கிற மாதிரி நான் ஒன்றும் அவங்க என் மேலே கோர வைக்கல. நீ முதல்ல உன் வேலையை பார்க்குற. ஏய் அப்படி பொட்டதான் ஐயாங்க என்னடா பேசுகிற? ஆமாம், ஐயாங்க பின்னாடி இப்படி தான் சுற்றுற. அவ்வளோவா பிடிச்சிருக்கு ஐயாங்க? பிடிச்சிருக்கு. சும்மா சொன்னாங்க, அவன் இருக்கிற அழகுக்கும் அவன் இருக்கிற இதுக்கும். அப்பப்பா அப்புறம் என்னத்த சொல்லு கேட்போம். இவ்வளோ ரசிச்சிருக்கேன், இதுக்கு மேலேயும் சொல்லலாம். பட்டு அவ்வளோதான் இப்போ தோணுச்சு. சரி வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு எங்கடா போயிட்டு வந்தீங்க? ஒன்றும் இல்லைப்பா, சும்மா சுற்றி பார்த்துட்டு வந்தோம். டேய், கல்யாணத்தை வச்சுட்டு இப்போல்லாமாடா சுற்றி பார்ப்பீங்கப்பா? என்னப்பா? சரி ஓட்டே, இங்கே பாரு, அவங்க தான் சுற்றுறாங்கன்னா நீயும் அவங்க கூட சேர்ந்துட்டுப்பா, அப்புறம் நான் என்னப்பா பண்ண முடியும்? எல்லோரும் வந்து பண்ணல. சரி போய் எல்லோரும் தூங்குங்க, டைம் ஆச்சு. அப்போ தான் நாளைக்கு காலைல சீக்கிரமாக இது பண்ணி பந்தக்கால் வைக்கலாம், இது பண்ணணும். நாளையிலேருந்து நலுங்கு வைக்கலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஜிமன், ஜெயோ, சொல்லுங்கப்பா. ஃபிலிக்ஸ், சொல்லுங்கப்பா. எல்லோரும் நல்லா கவனிச்சிக்கோங்க. நம்ம சீக்கிரமாக வந்து இதெல்லாம் நலுங்கு வைக்க இது பண்ணும் போதெல்லாம் என் சாப்பாடு பரிமாறுறதுலேருந்து எல்லாமே நீங்கள் தான் பார்த்தாகணும், எல்லாத்தையும் கவனிச்சுக்கணும். சரிப்பா, கவனிச்சிட்டா போச்சு. இந்த கவனிச்சிட்டா போச்சுன்னா தாண்டா பயமாக இருக்குது. தயவு செஞ்சு ஒழுங்காக இது பண்ணிடுங்கடா. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நாங்கள்லாம் பத்திரமா பார்த்து பக்குவமாக செய்வோம். சரி ஓகே அப்போ போங்க, எல்லோரும் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு காலைல எல்லோரும் இது பண்ணுவோம். சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்க தூங்கி எழுந்திரிச்சு நிறைய கதை பேசுகிறாங்க நைட் டைமில். பிகாஸ் நைட் டைமில் வந்து ஜெயோப், ஜிமன், அப்புறம் ஹென்வோ, ஃபிலிக்ஸ் அவங்க எல்லாருமே வந்து ஒரே இதில் தான் படுத்திருப்பாங்க, ஒரே ரூமில் ஒரே பெட்டில் தான் படுத்திருப்பாங்க. நிறைய கதை பேசிட்டு அவ்வளோ இதுவாக வந்து இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரூம்க்கு டயாங்கும் வந்து படுத்துப்பார். ஸோ எல்லாருமே வந்து அவ்வளோ ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இப்படியே நெக்ஸ்ட் மார்னிங்கும் ஆகுது. அந்த மார்னிங் காலையில் ஒரு 7 to 9 வந்து பந்தக்கால் வைக்கணுன்னால பொறுமையாக வந்து பந்தக்கால் வைக்கிறதுக்கு எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த குழியை தோண்டி அதில் வந்து அந்த மூங்கில் குச்சிக்கு வந்து மஞ்சள் தடவி வீட்டில் இருக்கிற எல்லா பெரியவங்களும் இது பண்ணி வச்சுட்டு வீட்டில் அவங்க கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அந்த இதுக்கு தானியம் இது எல்லாமே வந்து அந்த மண்ணுக்குள்ளே போட்டு மாப்பிள்ளை கையாலேயே வந்து பந்தக்கால் வச்சு அவ்வளோ அழகாக வந்து பால் ஊற்றி இதெல்லாம் பண்ணி பந்தக்காலை நட்டு ஊரில் எல்லாத்துக்குமே வந்து பந்தலை போட்டு இங்கே கல்யாணம் இது ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ரேடியோ செட்ஸ் அது எல்லாமே செட் பண்ணி அவ்வளோ இதுவாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அப்போயே வந்து பந்தக்கால் நட்டு கொஞ்ச நேரம் கழிச்சே வந்து
மாப்பிள்ளைக்கு வந்து நலுங்கு வைக்கிறதுக்கு வந்து இது இப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அம்மா நலுங்குன்னு சொல்லி அவங்க அம்மா வந்து நலுங்கு வச்சு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ மாற்றி மாற்றி ஆளுக்கு வந்து தயாங்கோட ஃபேஸ் அவ்வளோ ஃபேஸ்லேயுமே வந்து மஞ்சளை தடவி குங்குமம் வச்சு அவ்வளோ அழகாக கை கால் எல்லாமே வந்து மஞ்சள் தடவி இது பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்துட்டு ஜெமின் இவங்க எல்லாமே வீடியோஸ் ஃபோட்டோஸ்ன்னு எக்கச்சக்கமாக எடுத்து ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது அவங்க அத்தை தான், ஜெயோ ஆமாம் வா நீ வந்து லாஸ்ட்டாக வச்சுட்டு தண்ணி ஊற்ற ஸ்டார்ட் பண்ண அப்படின்னு சொன்னேன். அம்மா நானா? ஆமாம் நீ தான் வா, 1000 தான் இருந்தாலும் நீ தான்டா இது பண்ணோம் வாடா அப்படின்னு சொன்னானே. சரிம்மா அதோ வரமா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கு நலுங்கு வைக்கவா வையே. அப்போது காலில் விழணும் விழுறியா? விழுந்துட்டா போச்சு, என்ன விழ மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னா விழுடா அப்படின்னோடனே சும்மா சொன்னேன்டா, ஏன்டா அது காலில் விழ வந்துட்ட, நீ எது நான் காலில் விழ சொன்னேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகா ஜெயோக்கு வந்து டயாங்க்கு வந்து நலுங்கு வச்சு தண்ணி ஊற்றுறாரு. ஸோ எல்லாருமே வந்து தண்ணி ஊற்றும் போது லாஸ்ட்டாக வந்து ஒரு பக்கெட்டில் வந்து 1/4 பக்கெட் அளவுக்கு தண்ணி இருக்குது. அப்போ ஜெயோ தான், டயாங்கு இந்த பக்கெட் தண்ணியை நான் காலி பண்ணவா? என்ன உங்கள் கல்யாணத்தில் பண்ணதை என் கல்யாணத்தில் பண்ணி பழி வாங்குறேன்னு நினைக்கிறியா? அஃப்கோர்ஸ் பேபி பார்க்குறியா அப்படின்னு சொல்லி மொத்த தண்ணியும் வந்து அவர் மேலே ஊற்றிடுறாரு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சிரிக்கிறாங்க. ஜெயப்போ தயாங்க வா வா வா, இன்னிலேருந்து நீ நான் வச்சு செய்ய போகிறேன். சர்ரா. அப்போது பெரியவங்க தான், டைம் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாப்பா, இன்னொரு இது பண்ணணும்னு சொல்லிட்டு திரும்பி டைம் போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக பட்டு வேஷ்டி சட்டையில் வர அவங்க இருந்த எல்லாருமே வந்து டைம் வரதை பார்த்துட்டு ஜேகே வந்து வீடியோ கால் வந்து பண்ணியிருப்பார். ஸோ ஜிமின் தான் வீடியோ கால் பண்ணி இங்கே என்னென்ன நடக்குதுன்னு காட்டிகிட்ருப்பார். அப்போது டைம் மேலேருந்து வரதை வந்து வீடியோ காலில் வந்து ஜிமின் ஜேகேவை பார்க்க ஜேகேலாம் வாயை பொழந்து பார்த்துட்ருப்பாரு. அங்கே இருக்க ஜெயோப், ஜிமின், ஃபிலிக்ஸ் எல்லாருமே வந்து பேனு பார்த்துட்ருப்பாரு. அப்போ ஜெயோப் தான், ஐயோ எவ்வளோ அழகாக இருந்தா, பேசாமல் நானே கட்டியிருப்பேனே அப்படின்னு சொல்ல. அப்போ என்வோ தான், என்னது புரியல, என்னோட சொல்லு. ஒன்றும் இல்லை என்வோ, சும்மா 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 சொல்லிட்டு இருந்தேன். இன்னொரு வார்த்தை வந்துச்சு அப்படியே இடிப்பேனா? சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஸ்மெல் பண்ணிவிட்டு அப்போ அப்படியே டயாங்க பார்த்துட்ருக்க. திரும்பி வந்து டயாங் வந்து உட்காந்து திரும்பி டயாங்க்கு வந்து நலுங்கு வச்சு எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து வீடியோ காலில் பார்த்துட்ருக்காங்க ஜேகே. அப்போது ஜேகே தான் ஜிமின்ட்ட, சும்மா சொல்லக்கூடாது ஜிமின், உங்கள் அண்ணன் ரொம்ப அழகாக இருக்காங்க. உங்களை விட எங்கள் அண்ணன் அழகில் கம்மி தான். பாருங்களேன், கல்யாணம்னு சொன்னோன்னா முகம் எவ்வளோ கத்தில் சவந்திருக்குன்னு. ஜிமின் வைக்கமா ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிகிட்ருக்காங்க. அப்போது ஜிமின் தான், சரி உங்கள் வீட்டில் நலுங்கெல்லாம் எப்படி இருக்கு? ஒரு ஆள் முடிஞ்சிருச்சு, அப்புறம் நாளைக்குன்னு சொல்லிட்டாங்க, அதனால விட்டாங்க. ஓஹோ சரி சரி, ஓகே ஓகே, சரி அப்புறம் வேறு என்ன? அப்புறம் ஜங்குக் தோமா வரேன். சரி ஜிமின் கூப்பிட்றாங்க, அப்புறமா மீட் இது பண்ணலாம். சரிங்க சரி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து ஃபோனை வச்சுருவாங்க. ஸோ அவ்வளோ அழகாக வந்து அந்த நலுங்கு சாப்பாடுன்னு அவங்க வந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே வந்து சாப்பாடு சர்வ் பண்ணி ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன வேணும்னு வந்து மொத்த குடும்பமும் பார்த்துக்குது. இன்க்ளூடிங் டயாங்குமே சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களும் எவ்வளோ சொல்கிறாங்க, டே நீ கல்யாணம் மாப்பிள்ளடா வேலை செய்யாதானே. என் கல்யாணத்துக்கு என் தங்கச்சியிலேருந்து இவங்க எல்லாருமே வேலை செய்யும்போது நான் மட்டும் எப்படி வேலை செய்யாமல் இருப்பேன், அதெல்லாம் நான் செய்கிறேன்னு சொல்லி அவ்வளோ வேலையும் பார்த்து எல்லோரும் சேர்ந்து செய்கிறாங்க. பெரியவங்க எல்லாருமே உட்காந்து அதை வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. ஸோ சின்னவங்க எல்லாருமே வந்து ஒவ்வொரு வேலையும் பார்த்து வந்து எல்லாத்துக்குமே செஞ்சிட்ருக்காங்க. இப்படியே தான் வந்து 2 நாளும் ஸ்கிப் ஆகுது. தயாங்க்கு நலுங்கு வைக்கிறது, ஜங்குக்கு நலுங்கு வைக்கிறதுன்னு சொல்லி
2 வீட்லேயும் தனித்தனியாக வந்து நலுங்கு வைக்கிறாங்க. இப்போ வந்து மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து டயாங்காவை கூட்டிட்டு கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க. ஸோ கல்யாண மண்டபத்துக்கு போய் ரீச் ஆகிறாங்க. ஸோ ரீச் ஆனவுடனே கல்யாண மண்டபத்தை ரீச் ஆனோடனே மண்டபத்தில் அவங்களோட ஜேகேவோட வீட்டில் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணி டயாங்கை வந்து அவ்வளோ அழகாக வரவேற்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டயாங்கோட காலுக்கு வந்து பாத அபிஷேகம் பண்ணுறாங்க. அது யார் பண்ணுறாங்கன்னா ஜங்குக்கோட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து பண்ணுறாங்க. ஸோ அவங்க பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது ஜங்குக்கோட அண்ணன் அதாவது யோங்கி வந்து டயாங்க்கு வந்து அவ்வளோ அழகாக வந்து அவர் கொடை பிடிச்சி அழகாக வந்து டயாங்கை வந்து மண்டபத்துக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போய் ஜங்குக்கை வந்து பார்க்குறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து ரூமில் ரெடி ஆகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் டயாங்க அவங்க ரூமில் போய் ரெடியாக ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்படியே தான் வந்து ஆளுக்கு வந்து ரெடியாக போயிடுவாங்க. பிகாஸ் அந்த ட்ராவல் பண்ணிட்டு வரும்போது யாருமே ரெடியாக இருக்க மாட்டாங்க. சிம்பிளாக வந்து ஒரு ஷர்ட்ஸ் அண்ட் பேண்ட் மட்டும் போட்டுட்டு வந்திருப்பாங்க. இப்போ தான் வந்து ரிசப்ஷனுக்காக அதாவது என்கேஜ்மெண்ட் ரிசப்ஷனுக்காக அந்த இதுக்காக போயிருப்பாங்க. ஸோ எல்லாருமே ரெடி ஆகிட்ருக்காங்க. ஸோ ஆளுக்கு வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க பல்லமாக. ஸோ பல்லமாக ரெடியாகி முடிச்சுட்டு இப்போ டயாங்கா அவ்வளோ அழகாக வந்து ஒரு நேவி ப்ளூ அதாவது ஒரு நேவி ப்ளூ கோட் ஷர்ட் உள்ளே வந்து ஒயிட் அந்த பிளேசர் வந்து அதாவது ஷர்ட் அப்புறம் பிளேசர் கோட் கிடையாது, ஃபுல் கோட் கிடையாது, அது ஒரு பிளேசர் செட். அது வந்து ஒரு டார்க் ப்ளூவில் ஒரு பிளேசர் செட் போட்டு செம்ம அழகாக வந்து ரெடியாக இருப்பார். ஸோ அவர் ரெடியாகி உள்ளே என்ட்ரு ஆகும் போதே அவ்வளோ வந்து டயாங்குள்ள என்ட்ராகி அந்த ஸ்டேஜில் வந்து நின்று இருப்பார். ஸோ அவர் என்ட்ராகி ஒரு 5 மினிட்ஸ் கழித்து ஒரு ஃபுல் ஆஃப் ஒரு பிங்க் கலர் ஷர்ட் அண்டு கீழே வந்து ஒரு ஒயிட் கலர் பேண்ட், மேலே வந்து ஒரு லைட் ஒரு ஒரு ரொம்ப லைட்டான ஒரு ஷேட்ஸ் ஆஃப் பிங்க் கோட். அதாவது கோட்டுன்னு சொல்கிறத விட அது வந்து ஒரு மாதிரி ஒரு ஷர்ட்லேயே வந்து ஒரு ஷெர்வானி டைப் அந்த மாதிரி அவ்வளோ அழகாக வந்து ஜேகே ரெடி ஆகி அவ்வளோ க்யூட் அண்ட் செம்ம இதுவாக வந்து ஜேகே என்ட்ரு ஆவார். அழகாக 2 பேரும் என்ட்ரு ஆவாங்க. அங்கே என்ட்ரு ஆகும் போதே நிறையா பாய்ஸஸ் டான்ஸ் ஆடிட்டு சும்மா அழகாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ 2 பேருமே போய் அங்கே வந்து 2 பேர்த்தோட ஃபேமிலியும் வந்து உட்காந்து அவங்க 2 பேர்த்தையும் உட்கார வச்சு மாற்றி மாற்றி எல்லோரும் பேசிப்பாங்க. ஸோ ஜேகேவை கல்யாணம் பண்ணி தரதுக்கு டயாங்க் ஓகே, டயாங்கு வந்து ஜேகேவை கல்யாணம் பண்ணி தரதுக்கு ஓகேவான்னு சொல்லி மாற்றி மாற்றி பேசி அங்கே அவ்வளோ அழகாக வந்து என்கேஜ்மெண்ட் ரிங் மாற்றிப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் ரிங் மாற்றினோன்னே இங்கே கீழே செம்மையாக வந்து கிளாப்ஸ் அண்ட் விசில் சவுண்ட்ஸ் கேட்டுட்டு அவ்வளோ அழகாக ஜெமன், ஜெயோ, பெங்வோ எல்லாருமே சேர்ந்து செம்ம அழகாக என்ஜாய் பண்ணி அண்ட் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ டயாங்கும் ஜேகேவும் அவ்வளோ அழகாக வந்து டான்ஸ் ஆடுவாங்க.
அவங்க அவ்வளோ அழகாக 2 பேருமே டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த டான்ஸை பார்த்து இது தானா எதிர்பார்த்த நாளும் இது தானா இவன் தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன் தானா பகலிலும் நான் கண்ட கனவுகள் நினைவாக உனதானே நான் உனதானே திருமண நாள் எண்ணி நகர்ந்திடும் இந்நாட்கள் சுகமான ஒரு சுமையானே இதழ் பிரிக்காமல் கூரை எழுப்பாமல் நான் எனக்காக ஒரு பாடு பாடிக்கொண்டேன். இருப்பாங்க. அந்த சாங் ப்ளே பண்ணி அவங்க 2 பேரும் டான்ஸ் ஆடுறதை பார்த்துட்டு அவ்வளோ அழகாக வந்து பார்த்துக்கிட்டே வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. வீட்டில் எல்லோரும் ஸோ மார்னிங் சீக்கிரமாக மேரேஜ் வச்சுக்கலாம், ஸோ எல்லாருமே போய் இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ வீட்டில் வந்து எல்லாருமே மேரேஜ்க்காக ரெடி பண்ண போயிடுவாங்க. ஸோ டயாங்கும் ஜிக்கிவும் அவ்வளோ அழகாக உட்காந்து ஒருத்தவங்க வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்போது என்னாச்சு ஜங்குக், ஹாப்பியாக இருக்கியா? எனக்கு என்னங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் என்னாச்சு, நாளைக்கு என்னோட பெட்டர் ஆஃபாக வரப்போகிற. ஸோ ஜங்குக்கு வந்து கிம் ஜங்குக்காக மாறப்போகிற. ஸோ நர்வஸாக இருக்கியா? இல்லை நர்வஸாலாம் இல்லை, ஏன்னா என் புருஷனை அவ்வளோ நல்லா பார்த்துப்பான்றது எனக்கு தெரியும். நர்வஸாலாம் இல்லை. சரி. ஆஹா, என்னப்பா அது? என்ன யாங்கோ எங்கள் அண்ணனும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்ருக்கீங்க. வாடா ஜமன், எங்கள் ஆளையே காணோம். அதுவாடா, நான் ஐஸ்கிரீம் போட்டிருக்காண்ணா, அதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வந்தேன். ஆஹா, என்ன ஜமன் ஐஸ்கிரீமா? அம்மாயோ ஐஸ்கிரீம். ஆஹா, நல்லா சாப்பிட்டியா? இல்லையா, சாப்பிடல சரியா. நீ சாப்பிடலையா ஜெமினா? உண்மையாக சொல்லு, இத்தனைக்கு இந்நேரம் நீ ஒரு 4 கப்பாச்சும் முழுங்கியிருப்ப. சாரி ப்ரோ, ஒரு 7 கப் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு தான் வந்தேன். ஃப்ளேவர் இல்லைன்ட்டோம், ஃப்ளேவர் எடுக்க போயிருக்கோம், அதனால் அடுத்த ரவுண்டு போய்க்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அடப்பாரி ஜமன், 7 இதுவா? ஆமாம், 7 தான் சாப்பிட்டேன். அச்சோ, ஏன் வேறு ஃப்ளேவர் இல்லையா? இல்லை, வேறு ஃப்ளேவர் காலியா? எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்காங்க, எடுத்துகிட்டு வந்தோன்னே சாப்பிட்டு போயிடுவாங்க. ஐயோ ஆண்டவா, இவன் நான் வச்சுக்கிட்டு ஏன்ட்டையா விடுங்க, சின்ன பையன் தானே. ஆமாம், சொல்லுங்கள் நல்லா சொல்லுங்கள், காதில் ஏற மாதிரி சொல்லுங்கள். அதுவும் முக்கியமாக அவங்ககிட்டலாம் சொல்லுங்கள். இன்னும் எனக்கு வந்து நிறைய வயசான மாதிரி எனக்கு கல்யாண பேச்செல்லாம் எடுக்கிறாங்க. முதல்ல இவனுக்கே கல்யாணம் பண்ணலாம், அதுக்குள்ளே எனக்கு கல்யாண பேச்செல்லாம் எடுக்கிறாங்க. இதெல்லாம் சரியில்லை. அவங்க சொல்லுங்கள், நீங்களாச்சும் வந்து சொல்லுங்கள், நீங்களாச்சும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது ஏன் தெரியும் அதுக்குள்ளே நானும் இல்லை, அவங்க வீட்டில் போயிருப்பேன். சித்தப்பாவும் சித்தியும் அவங்க முடிவு பண்ணதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அது வீட்டில் எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் நானே வந்து எதுவும் பண்ணல. இப்போதைக்கு முடியட்டோம்னு சொல்லி நானே விட்டு வச்சுருக்கோம், பார்க்கலாம். சரி ஜமன், நான் பேசிக்கிறேன். ஜோ ஸ்வீட்டு தான் ஐயாங்கண்ணா. நீங்கள் ஐஸ்கிரீம் வந்துச்சு, நான் போகிறேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போயிடுறாரு. அப்போ ஜங்குக் தான் ஜெர்மன் ஃபிலிக்ஸ் 2 பேருமே ஜாலியாக என்கிட்ட ஒட்டிக்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு என்னோட உன்னைய தான் ரொம்ப பிடிக்கும். நான் 2 பேர்த்திட்டையும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக நடந்துப்பேன், பிகாஸ் அவங்க சேட்டை பிடிச்ச பசங்களா, அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பேன். ஆனாலும் வந்து என்னோடய பெஸ்ட்டு இது வந்து அவங்க தான். ஹேய் டேங்கே, யாராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும்போது, ஜெயப்பே, என்னடா ஜெயங்க ஐஸ்கிரீம் வேணுமா? ஐயா வேணாம், நீயே சாப்பிடு. சரி ஓகே, வேணுமான்னு கேட்க வந்தேன். சரி, உனக்கு பிடிச்ச ஃப்ளேவரு
சரி வேணுமா இப்போ கேட்டு போகலான்னு வந்தேன். வேணான்ட்டல நான் போய் சாப்பிட்றேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயோ போக. என்ன தரும் எங்கள் வீட்டில் எல்லாருமே இப்படி தானா? ஆமாம், எங்கள் வீட்டில் எல்லாருமே ஐஸ்கிரீம் பைத்தியம். அதுவும் இப்போ 2 போச்சு, ஜிம்முன்னு சரி ஜெயப்பும் சரி, 2 ஐஸ்கிரீம்னா அப்படி உருவாங்க. அதான் தெரியுமே, வீட்டில் ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லும் போது நீங்கள் இல்லை ஐஸ்கிரீம் வச்சு ஆகணும்னு சொல்லும் போதே எனக்கு டவுட் இருந்தது. ஆமாம், என் கல்யாணம் அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்ல. என்னதான் எனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் இது பண்ணும் போதும் என் தங்கச்சி தம்பிக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் பார்த்து செய்கிறது நல்லா இருக்குல்ல. அப்புறம் என் அண்ணன் கல்யாணம்னு சொல்லிட்டு அவங்களும் அவ்வளோ இதுவாக இருக்காங்கல்ல. ஆனால் ஒன்று சொல்லவா, கல்யாணத்துக்கு ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ பொறுப்பாக செஞ்சாங்கன்னு எனக்கு தான் தெரியும். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம், என்னதான் விளையாட்டுத்தனமாக இருந்தாலும் ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ பொறுப்பாக செஞ்சாங்க. எனக்கே ஒரு செகண்ட் அவங்க பெரிய மனுஷங்களாக ஆகிட்டாங்களான்னு தோணுச்சு. அவ்வளோ தூரம் அழகாக செஞ்சாங்க. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவ்வளோ அழகாக பேசிகிட்டு இருக்கும் போதே ஜிம்மன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே சரி போதும் நீங்கள் பேசினதெல்லாம் போதும், டைம் ஆச்சு, நீங்கள் போய் எல்லோரும் ரெஸ்ட் எடுங்க. அப்போ தான் காலையில் கல்யாணம் பண்ணும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபேஸ் ரெண்டும். சரிடா நாங்கள் போகிறோம், நீ என்ன பண்ண போகிற? இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நானும் தூங்க போகிறேன். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே தனித்தனியாக அந்த மண்டபத்துலேயே மணமகன் சொல்லிட்டு 2 ரூம் இருக்கும். அந்த 2 ரூம்லேயும் போய் அவங்கவுங்க இது பண்ணிக்கிறாங்க. ஸோ ஜம்மன் அவ்வளோ அழகாக இதில் உட்காந்து, அதாவது அந்த நலுங்கு வைக்க அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு சோஃபா உட்காந்து வச்சுருப்பாங்கள்ல, அந்த சோஃபாவில் உட்காந்து அவ்வளோ அழகாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்ருக்காரு. அப்போது என்ன ஜிம்மன், ஐஸ்கிரீம் எனக்கெல்லாம் இல்லையா? யாராது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, வாங்க ப்ரொஃபஸரே, என்ன ஐஸ்கிரீம் வேணுமா? இதோ அங்கே இருக்குது, போய் வேணுன்னா வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு அந்த ஐஸ்கிரீம்லாம் வேணாம், எனக்கு இந்த ஐஸ்கிரீம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட லிப்ஸ் ஓரமாக இருக்க ஐஸ்கிரீமை சுகர் அவ்வளோ அழகாக அவரோட லிப்ஸ் வச்சு எடுக்கிறாரு. நீ ரொம்ப அழகாக இருந்த இன்னைக்கு, அதான் சின்னதாக என்னோட சார்பாக ஒரு பெருசு கிஸ் பண்ணுங்க. ஏய் ஜமான், என் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு. ஆமாம், எனக்கு மட்டும் என்ன இது 100வது கிஸ்ஸா? நான் என்னமோ டெய்லியும் போய் யாரையும் கிஸ் பண்ணிட்டு வர மாதிரி பேசுகிறேன். ஏதோ என்னோடய ஃபஸ்ட் கிஸ் தான். அடுத்த கிஸ், என் ஃபஸ்ட்டு கிஸ் எப்பயும் ஆளுக்கு தான் தரணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அல்லாதான் சரிடா, நானே உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், அல்லாதான் சிப்போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெமின் இது பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ அந்த நைட் அவ்வளோ அழகாக ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அவ்வளோ அழகாக மேரேஜ்க்கு எல்லாமே ரெடி ஆகுது. யாகம் வளர்த்தி அவ்வளோ அழகாக எல்லாருமே அழகாக புது ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிவிட்டு பட்டு வெஸ்டி சட்டையில் எல்லாருமே அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. ஸோ அங்கே ஐயர் சரி டைம் ஆச்சு, மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல அவ்வளோ அழகாக ஒரு கோல்டன் கலர் வேஷ்டி சட்டையில் அவ்வளோ அழகாக தயாங் வராரு. தயாங் உட்காந்து ஐயர் சொல்கிற எல்லா மந்திரத்தையும் சொல்லிகிட்டு இருக்கும் போதே நாளையாச்சு, இவங்களையும் கூட்டிகிட்டு வாங்க, மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்ல அங்கே ஜங்குக்கும் அவ்வளோ அழகான ஒரு மெரூன் கலர், அதாவது ஒயிட் கலர் வித் ஒயிட் அண்ட் மெரூன் கலந்த மாதிரி அவ்வளோ அழகாக அவரும் ஒரு பட்டு வேஷ்டி சட்டையை கட்டிட்டு அவ்வளோ அழகாக டேங் பக்கத்தில் உட்காடுறாங்க. 2 பேரும் பார்க்க செம்ம அழகாக இருக்காங்க. அங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே அவ்வளோ அழகான பேர் அப்படின்னு சொல்லி
கண்ணு பற்றாத அளவுக்கு வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. ஜிமின்லாம் வந்து ஐயோ என் ஐயாவையும் அண்ணனையும் யாரும் கண்ணு வச்சிடக்கூடாதுன்னு சுற்றியெல்லாம் போட்டுட்ருக்காரு. அதெல்லாம் பார்த்துட்டு சுகா சிரிச்சிட்டே இது பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது பண்ணிகிட்ருக்கும் போதே வந்து டயம் இதில் வந்து ஐயரு சொல்லுவார், டயம் உங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்டு கன்னிதானம் இது பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே தயாங் வந்து அவங்களோட சித்தி சித்தப்பாவை கூப்பிட்டு அவருக்கு வந்து காலில் பாத பூஜை பண்ணி இது பண்ணுவாங்க. அதே மாதிரி ஜங்குக்கும் வந்து பாத பூஜை பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் தயாங்கோட சித்தி சித்தப்பா பண்ணுறாங்க. அப்புறம் தயாங்கோட அம்மா அப்பாவுக்கு வந்து பண்ணி அவ்வளோ அழகாக வந்து பாத பூஜைலாம் பண்ணி இது பண்ணுறாங்க. அப்போது வந்து அடுத்தது வந்து 2 பேருமே சேர்த்து நான் கையில் வந்து காப்பு மாதிரி ஒன்று கட்டி அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு விஷயமும் அவங்க யாகம் வளர்த்து அவங்க ஓமம் வளர்த்து இது பண்ணி ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி அப்போது ஜிமின் கையில் மாங்கிலத்தை கொடுத்து நீ எல்லாத்துக்கிட்டும் இது பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருவாங்க. அதாவது மாங்கல்யம்னா ஒரு செயின், அந்த செயினில் TK அதாவது JK அப்படின்னு சொல்லி மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ அந்த செயினில் அவ்வளோ அழகாக வந்து அதை வந்து ஜிமின் எல்லாத்துக்குமே கொடுத்து அச்சுதானெல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு அவ்வளோ அழகாக ஐட்டையும் வந்து கொடுத்துட்றாரு. ஸோ அப்படியே வந்து இது பண்ணிகிட்ருக்கும் போதே ஐயர் வந்து ஒவ்வொரு மந்திரமாக சொல்லி இது பண்ணுங்க மேலே கொட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி மேலே கட்டி கட்டுப்பா அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழகாக வந்து டேம் வந்து ஜங்குக் கழுத்தில் அந்த செயினை மாட்டி விடுறாரு. ஸோ ஜங்குக் வந்து லைட்டாக கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு எப்பயுமே நான் கூட இருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அழகாக ஜங்குக்கோட சொந்த விரலில் பிடிச்சி தயாங்கோட அதாவது வேஷ்டி சட்டை கட்டியிருப்பாங்கல்ல, அந்த வேஷ்டியில் இருக்கிற துண்டும் ஜங்குக்கூரில் இருக்கிற துண்டியும் வந்து நாட் போட்டு முன்னாடி ஃபிலிக்ஸ் வந்து ஒரு கையில் வந்து ஒரு விளக்க வச்சு அழகாக வந்து டயாங்கும் ஜங்குக்கும் சுற்றி வருவாங்க. அந்த அக்னிகுண்டத்தை அவ்வளோ அழகாக சுற்றி வந்து 2 பேரும் வந்து வைப்பாங்க. அப்போது அதுதான் நீங்கள் எல்லோரும் பெரியவங்க காலில் அவலேருந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு காலையும் இருந்து அவ்வளோ அழகாக ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க. அப்படியே வந்து அவங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு வந்துட்டு திரும்பி மேரேஜ் ஆனாலும் ஒரு குட்டி ரிசப்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ரிசப்ஷனுக்கு ஒவ்வொருத்தவங்களாக வந்து அவங்கவுங்க கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவ்வளோ அழகாக வந்து மக்களை வந்து வாழ்த்துட்டு போகிறாங்க. அதை பார்க்கும்போது அங்கே ஒரு பக்கம் டிஜே சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து ஜாலியாகவே வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. அப்போது ஜிமின் தான் சரி எல்லோரும் போதும் வாங்க இப்போ ஒவ்வொரு சாங்க்கா நம்ம அண்ணனியை வச்சு இது பண்ணுவோமா, என்னோடய பிரதரையும் என் பிரதர்னாரையும் சேர்ந்து நம்ம வரவேற்போமான்னு சொல்லி ஒவ்வொரு சாங்காக ப்ளே பண்ணி ஜிமின் வந்து டான்ஸ் ஆடுறாரு. ஸோ இப்போ ஒரு சாங் ப்ளே ஆகுது. வந்தனா உன்னை இழுத்திடவா சொல்லு, இப்படி வந்தனா நல்லா இருந்திடவா, யார் வீட்டுமே கெட்டு வச்சிடவா, இல்லை கை குத்துதா கொண்டு கொடுத்துடவா, நீ ஒன்று நாளைக்கு நீ மூணு நான் தனியில் இருந்தாலே கை பூட்டோ பூவே அதனால போக கல்யாணம் செஞ்சாவே உள்தாவே உன்னை காட்டம் போட்ட நேரம் வந்தாச்சு நம்ம கொடுத்த வாழை கிடைச்சாச்சு காரே காரே யாரு இப்படியே வந்து அந்த இதெல்லாம் முடிஞ்சு ஸோ டயாங்கோட ரூம் கூட்டிகிட்டு போய் ஜங்குக்கும் தயாங்கும் பாலும் பழமும் கொடுத்து அவ்வளோ அழகாக வந்து மாற்றி வந்து அவங்க சாப்பிட்டு எல்லாருக்கிட்டையும் ப்ளஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து தயாங்கோட வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து ஜங்குக்கு கையில் வந்து ஒரு மேட்ச் பாக்ஸ் கொடுத்து விளக்கேற்று அப்படின்னு சொல்லி எல்லாம் விளக்கேற்றுறாங்க.
விளக்கேற்றி அவ்வளோ அழகாக வந்து அந்த செலப்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த விளக்கேற்றி முடித்து அவங்க வீட்டில் உட்காந்து திரும்பி ஒரு பால் பழம் சாப்பிட வைக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து ரொம்ப அழகாக பால் பழமும் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போது ஜெமன் தான், எப்படியோ ஐயோ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்க, ரொம்ப ஹாப்பி. அப்புறம் ஐயோ என் சந்தோஷத்துக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரில, ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். சரி சரி சந்தோஷமாக இருக்குல்ல, எனக்கும் ரொம்ப ஹாப்பிடா ஜிமின் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கும் ஜிமினோட சிக்ஸை வந்து ஆட்டி விடுறாங்க. அவ்வளோ அழகாக எல்லோரும் பேசி சிரிச்சிட்ருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழித்து, அதாவது ஜங்குக் வீட்டிலேருந்து வந்து ஜங்குக்கின் அவங்க திரும்பி வந்து அவங்க ஜங்குக் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ அழகாக வந்து ஒவ்வொரு விஷயமும் பார்த்து செஞ்சு அவங்க நலுங்கு வைக்கிறது அந்த இதெல்லாம் வந்து வைப்பாங்க. அடுத்த நாள் வந்து தலைக்கு எண்ணெய் வைக்கிறதுன்னு ஒரு சடங்கு. ஸோ அந்த சடங்குக்கும் வந்து டயாங்கோட வீட்டில் வந்து எண்ணெய் வச்சு, அதாவது ஷுகா வந்து டயாங்கோட தலையில் எண்ணெய் வச்சு அவருக்கு இது பண்ணி அவரோட சீர், அதாவது மச்சானோட சீரை போட்டு அவ்வளோ அழகாக வந்து கொண்டு போவாங்க. ஸோ அன்றைக்கே வந்து கறி சாப்பாடு செம்மையாக வந்து எல்லாம் விரித்து ஒரு ஸ்வீட் இது பண்ணி ஆடு கோழி இதுன்னு சொல்லி அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் சிக்கனில் இருக்கிற எல்லா வெரைட்டிஸ், மட்டனில் இருக்கிற எல்லா வெரைட்டிஸையும் வச்சு செம்ம நான்வெஜ் வந்து ரெடி பண்ணி மாற்றி வந்து இது பண்ணிப்பாங்க. சாப்பாடு ஊட்டி விட்டு அவ்வளோ தூரம் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அடுத்த நாள் டயாங்கும் ஜங்குக் டயாங் வீட்டுக்கு வராங்க. டயாங்கோட வீட்டில் வந்து அதே மாதிரி அவங்க ஃபஸ்ட்டு குலதெய்வம் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுட்டு அவங்க வர்றதுக்குள்ளேயே டயாங் வீட்டில் அதே மாதிரி கறி சாப்பாடு விருந்து வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வாழை மர இலையை போட்டு அவ்வளோ அழகாக வந்து நான்வெஜ் வந்து சர்வ் பண்ணுறாங்க. முக்கியமாக பிரெட் அல்வா, பயங்கர டேஸ்டான ஒரு பிரெட் அல்வா சர்வ் பண்ணி அவ்வளோ அழகாக வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து எல்லாம் நிறைவுப்படுறாங்க. ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு எல்லாருமே ஜங்குக் வீட்டிலேருந்தும் சரி டயாங் வீட்டிலேருந்தும் சரி சேர்ந்து வந்து டயாங்கோட வீட்டில் உட்காந்து எப்படியோ நல்லபடியாக கல்யாணம் முடிச்சிட்டோம், அப்புறம் என்ன இவங்க 2 பேரும் நல்லபடியாக வாழ்ந்தால் சரி தான் அப்படின்னு அவங்க பேசிகிட்ருக்காங்க. அதெல்லாம் நல்லா தான் வாழ்வாங்க, அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பசங்களாம் வந்து சேட்டை ஒரு மாதிரி குசுன்னு பேசி பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ டயாங் திரும்பி பார்த்துட்டு, ஏன்டா அப்புறம் என்னன்னா வந்து எல்லோரும் ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க, நான் சரி அவ்வளோ தேரம் நான் அவங்கக்கிட்ட பேசுகிறேன், இன்னும் அதெல்லாம் தப்பான செயல், நம்ம வந்து இப்படி தான் பேசணும், சரிதான்டா அப்படின்னு சொல்லி மொத்த ஃபேமிலியுமே ஒரு மாதிரி ஸ்மைலாக அவ்வளோ அழகாக சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வாழை மரம் போல என்னை வாரி வழங்குவே, ஏழை கண்ட புதையல் போல ரகசியம் காப்பே, கணவன் என்று சொல்லின் அர்த்தம் கண்ணவன் என்பே, உனது உலகை எனது கண்ணு பார்த்திட செய்வே, மழை நாளில் உன் மார்பில் கம்பளியாவே, மலை காற்றை தலை கோதி நித்திரை தருவே, காதல் கனவா உந்தன் கரம் விட மாட்டேன், சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, தாய் வழி வந்தா எங்கள் தர்மத்தின் மேலே, சத்தியம் சத்தியம் இது சத்தியமே, ஒரு குழந்தை போலே ஒரு வைரம் போலே, தூய்மையான என் சத்தியம் புனிதமானது, தூய்மையான என் சத்தியம். அவ்வளோதான் கைஸ், இது ஒரு ஸ்டோரி தான். எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பார்த்தவரையும் என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டோரியில்
வந்து உங்களை மீட் பண்ணுறேன். இது ஒரு மேரேஜ் ஸ்டோரி. இதை எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் எல்லோரும் டேக்குக்கு வெட்டிங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். வாங்க நம்ம அடுத்த ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரம் கியூ.